ஸோ ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டேட் வந்து ஜூ ஜூன் 23 டியூஸ்டே. ஸோ இன்னைக்கு வந்து டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த என்ட்ரி வந்து எடுத்திருந்தேன். நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து கொஞ்சம் பேர் வந்து டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க என்கிட்ட. ஸோ இந்த என்ட்ரி எப்படி வந்து ப்ளேஸ் பண்ணீங்க? எப்படி இங்கே இருந்து உங்களுக்கு தெரிஞ்சது லைக் பையின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லா வந்து இந்த என்ட்ரிய வந்து ஆ பிரேக் டவுன் பண்ண போறோம். இத நான் எப்படி எடுத்தேன்? ஏன் இந்த லோக்கு வெயிட் பண்ணுனேன்? அப்படின்னு சொல்லிட்டு பர்ட்டிகுலரா எல்லாமே வந்து இன்ச் பை இன்ச்சா பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, என்கியூ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் ட்ரேட் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்ட் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, கீழ ப்ளூ கார்டியனோட லிங்க் குடுத்துருக்கேன். நிஞ்சா எக்ஸ் அப்படின்ற கோடு யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 50% ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து ஆ இந்த என்ட்ரி வந்து நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நார்மலா வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஓவராலா எல்லாமே வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, பேசிக்கா வந்து நான் வீக்லியிலேருந்து போயிருவேன். ஆ இந்த பர்ட்டிகுலர் இந்த இந்த 3 கேண்டில் மாடல் வந்து லைக் லிக்விடிட்டி வந்து இங்க ஸ்வீப் பண்ணியிருக்கு. டெய்லியில பார்க்கும்போது, நமக்கு இந்த ஸ்விங் ஹைக்கு மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் ஆ புஷ் பண்ண முடியல. ஓவராலா வந்து எக்ஸ்டர்னல் மார்க்கெட் வந்து எடுத்ததுக்கப்புறம் வி ஹேவ் 2 ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கேண்டில் ரேஞ்ச வந்து டார்கெட் பண்ணியிருக்கலாம். இன்டர்னல், எக்ஸ்டர்னல் டூ இன்டர்னல் திரும்ப வந்து பிரைஸ் வந்து மேல வந்து பிரைஸ் வந்து மேல புஷ் பண்ண முடியல. லைக் நான் வந்து கீழ தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் வந்து நமக்கு என்ன பண்ணுச்சு? ஸோ செல் மாடல் வந்து குடுத்தது. கேண்டில் 1, கேண்டில் 2 க்ளோஸ் பிலோ எக்ஸ்பான்ஷன் கேண்டில். ஸோ பர்ட்டிகுலரா வந்து இந்த டே செல் தான ப்ரோ பார்த்துருக்கணும். அந்த இடத்துல ஏன் பை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, ஆ பேசிக்கா வந்து இத வந்து நான் இன்னொரு எக்ஸ்டர்னல் டூ இன்டர்னலா வந்து கன்சிடர் பண்ணேன். லைக் வந்து இங்க வந்து ஒரு நமக்கு ஆ இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி பிளஸ் வந்து ஸ்விங் லோ இருந்தது. தென் வந்து இங்க வந்து ஒரு வால்யூம் இம்பேலன்ஸும் இருந்தது. ஆ டெய்லில. ஸோ இப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்து ஃப்ரேம் ஆயிடுச்சு. ஓகே. இந்த லோவ வந்து மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணுச்சு அப்டின்னா, நமக்கு வந்து என்ன? பை. இந்த இடத்துல இருந்து நம்ம பை செட்டப்ஸ் பார்க்கலாம். இது செல்லா இருந்தாலுமே நமக்கு டைம் அலைன் ஆச்சுன்னா, நியூயார்க்ல 9:30 மேனிபுலேஷன வச்சு ஒரு ஸ்மால் ரீட்ரேஸ்மென்ட் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அப்படிதான் வந்து இந்த என்ட்ரி எடுத்தது. ஓவராலா வந்து அந்த டேக்கு வந்து லைக் பெரிய ஃபால் ஆஃப். ஸோ கண்டிப்பா வந்து நியூயார்க்ல வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்டின்னா, அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் தூரமாவது கண்டிப்பா பிரைஸ் வந்து ரீட்ரேஸ் அப்டின்றது ஆகணும். கரெக்ட்டா? இந்த ரீட்ரேஸ்மென்ட். இல்ல வந்து பிரைஸ் வந்து இந்த லிக்விடிட்டிய வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. இந்த இந்த ஸ்விங்ல வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் பண்ணிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் குடுக்குது அப்டின்னா, இங்க ரிவர்சல் சிக்னேச்சர் வந்து வைக்கணும். ரிவர்சல் சிக்னேச்சர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நார்மலா வந்து டியூஸ்டேவ நான் வந்து மார்க் பண்றேன். டியூஸ்டே இங்க இருக்கு. ஓகே. டியூஸ்டேவோட 18. ம். ஓகே. இங்க கரெக்ட்டா வந்து டுடே ஓப்பனையே மார்க் பண்றேன். ஓகே பெர்ஃபெக்ட். ஸோ டுடே ஓப்பன்லருந்து அதுக்கு முன்னாடி ஏசியால இருக்கிறது நமக்கு ஓப்பன் தான். நார்மலா நான் வந்து பிரைஸ் வந்து ஓப்பனிங்லேருந்து கீழ வந்துச்சு கரெக்ட்டா? ஸோ ஒரு நல்ல செல் ஆஃப். ஸோ இங்க வந்து நான் நான் வந்து ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் பிளஸ் லிக்விடிட்டி இருக்கு. ஸோ இங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்டின்னா, இங்கேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நான் 4 ஹவர் ப்ரொஃபைல்ஸ் எடுத்து அலைன் பண்ணும்போது, நமக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் லோஸ்ல வந்து கரெக்ட்டா இது ஆம் 2 ஏஎம் கேண்டில் வந்து 6 ஏஎம் கேண்டில் ஸ்வீப் பண்ணியிருந்தது. கரெக்ட்டா? ஸோ 2 ஏஎம் கேண்டில் வந்து 6 ஏஎம் கேண்டில் ஸ்வீப் பண்ணியிருந்தது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஜோன்ல இருந்து நான் பை எடுத்தேன் அப்டின்னா, என்னோட ஆக்சுவல் டார்கெட் இங்க இருக்கும். பட் நான் ஹோல் மூவையும் நான் பிடிக்க போறதில்ல. இங்கேருந்து எனக்கு ஒரு சின்ன மூவ் குடுத்தாலுமே எனக்கு ஒரு 1:2 ரேஞ்ச் வந்து கிடைக்கும். அப்டின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். ஸோ இங்க பர்ட்டிகுலரா இந்த கேண்டில்ல நம்ம எப்படி என்டர் ஆனோம் அப்டின்னா, சிம்பிள். இப்ப வந்து
இது வந்து 6 ஏஎம். 6 ஏஎம் கேண்டிலுக்குள்ள நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, 9:30 மேனிபுலேஷன். நார்மலா வந்து இங்க ஒரு 6 ஏஎம் வந்து ஓப்பன் ஆயி லோ வச்சதுமே இங்க மேல போச்சு. இங்கேயுமே சிஎஸ்டி நெறைய பேர் வந்து எஸ்எல் பார்த்துருந்தேன் ட்விட்டர்ல. பட் அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டைம்ல ட்ரேட் பண்ணணும். ஸோ இங்க டைமிங் அப்படின்ற பட்சத்தில நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, பிரைஸ் வந்து லைக் 4 ஹவர்ல போகும்போது நமக்கு இந்த கேண்டில் ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ 1 ஹவர்ல போகும் பட்சத்தில எனக்கு வந்து 8 ஏஎம் இந்த பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். 8 ஏஎம் இந்த 8 ஏஎம் வந்து இந்த 9 ஏஎம் வந்து புல்லிஷ் சிக்னேச்சர் குடுத்து மேனிபுலேஷன் பண்ணணும். பிளஸ் வந்து இங்க வந்து இந்த இந்த 1 ஹவர் பாருங்க. 1 ஹவருக்குள்ள என்ன கேண்டில் ரேஞ்ச் 8 ஏஎம் க்ளோஸ் பிலோ. ஸோ பையா இருந்தா நமக்கு வந்து என்ன ஆகணும்? 9 ஏஎம் கேண்டில் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும். ஸோ 9 ஏஎம் கேண்டில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நார்மலா வந்து இது பையா இருக்கும் பட்சத்தில நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷனும் குடுத்தது. என்ன அப்படின்னா, ஸோ கன்சாலிடேஷன், அக்குமுலேஷன், மேனிபுலேஷன் அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அக்குமுலேஷன் வந்து 8க்கு அப்புறம் இந்த 8:30 இதில வந்து ஆச்சு. கரெக்ட்டா? 9 ஏஎம் வந்து மேனிபுலேஷன் வந்து பண்ணுச்சு. பட் இந்த 9 ஏஎம் 9:10ல வச்ச சிஎஸ்டிய நான் ட்ரஸ்ட் பண்ணல. ஏன்னா எனக்கு அது லைக் இந்த இந்த கன்சாலிடேஷனுக்கு மேல க்ளோஸ் வச்சிருந்துச்சுன்னா, நான் அப்ப எடுத்திருப்பேன். ஸோ இந்த பர்ட்டிகுலர் மேனிபுலேஷன் 9:30 ஓப்பனிங் பெல். ஸோ 9:30 வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து மேனிபுலேஷன் ஆச்சு. 9:30 மேனிபுலேஷன் வச்சதுமே ஐ காட் சூப்பர் கிளியர் சிஎஸ்டி. ஸோ லாஜிக் எல்லாமே மீட் ஆச்சு. அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் பிளஸ் வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எல்ஆர் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. ஸோ இதுவுமே இருந்தது. பிரைஸ் வந்து கீழ வந்துச்சு. ஸோ புல்லிஷ் சிக்னேச்சர் வந்து குடுத்தது. இந்த பர்ட்டிகுலர் சிக்னேச்சர வச்சு நம்ம வந்து சிஎஸ்டி வச்சு வேலிடேட் பண்ணி அரவுண்ட் வந்து 9:40க்கு தான் நான் வந்து என்டர் ஆனேன். ஸோ 9:40 கேண்டில்ல. 9:35 முடிஞ்சு 40 அப்பயும் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணி பர்ட்டிகுலரா வந்து இந்த சிஎஸ்டி டேப் பண்ணதுமே, இங்க என்ட்ரி போட்டு டிபிஐ வந்து இங்க வச்சேன். ஸோ நார்மலாவே ஆ இந்த பர்ட்டிகுலர் லோ மட்டும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்கன்னா போதும். இந்த லோ வந்து எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து ட்ராப் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த லோ வந்து குடுத்தது. ஸோ இதுவும் ஒரு ரீசன் தான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியல அப்படின்னா கீழ ஆ கமெண்ட் போடுங்க. ஏஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. நான் ஏஎம்டி மாடல் எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, நான் பர்ட்டிகுலரா உங்களுக்கு தனியா பெரிய வீடியோவே போடுறேன். ஸோ நீங்க எந்த பர்ட்டிகுலர் இதிலிருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, அங்கருந்து உங்களுக்கு இந்த சிக்னேச்சர் நீங்க வந்து பார்க்கணும். இப்ப நெறைய பேர் வந்து இங்க எஸ்எம்டி இருந்துச்சு ப்ரோ. இதில நான் வந்து ட்ராப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அதுவும் எஸ்எம்டி வந்து இருந்தாலுமே நமக்கு லாஜிக் வந்து இங்க மீட் ஆகல. இங்க மீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்திருக்கலாம். இல்ல இங்க மீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு மேல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வச்சிருக்கணும். ஸோ இப்போ 1 மினிட் போனீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த சிஎஸ்டி வச்சதுக்கு அப்புறமே இங்க வந்து ட்ரெண்ட் வந்து ஹையர் ஹை, ஹையர் லோ அப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு பவர் இல்லாத மூவ். ஸோ இதில வந்து நம்ம என்டர் ஆகுறது வந்து கொஞ்சம் தப்பு தான். ஆஃப்டர் ரியல் மேனிபுலேஷன் நம்ம என்டர் ஆனா, ஸோ இந்த மாரி மூவ்ஸ் வந்து ஈஸியா வந்து கேட்ச் பண்ணலாம். ஸோ கைஸ் இப்படி தான் வந்து இந்த என்ட்ரி எடுத்தேன். பர்ட்டிகுலரா வந்து இந்த ஏஎம்டி மாடலுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு கீ லெவல் நீங்க எந்த ஜோன்ல இருந்து நீங்க வந்து ரிவர்சல் பார்க்குறீங்களோ, அந்த ஜோனுக்கு வந்து பிரைஸ் வந்து வந்ததுமே, அங்க வந்து ஒரு 3 கேண்டில் மாடலோ இல்ல கேண்டில் ரேஞ்சோ இல்ல வந்து டர்ட்டில் சூப் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ எல்லாமே எக்ஸ்பெக்ட் அந்த அந்த பர்ட்டிகுலர் மாடலுக்கு வெயிட் பண்ணிட்டு, அங்க சின்னதா வந்து பையர் செல்லர்ஸ் ஸ்கிராப் ஆனதுக்கப்புறம் நீங்க லைக் என்ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஆ ப்ரிசைஸா இருக்கலாம். இல்ல வந்து ஓவராலா இருக்க ஹைஸ வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் அங்கருந்து ரீட்ரேஸ்மென்ட் பார்த்து அங்க நெக்ஸ்ட்டு 4 ஹவர் PO3யோ இல்ல 1 ஹவர் PO3யோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி நீங்க எடுக்கும்போது, இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ப்ரிசைஸா இருக்கும். என்ட்ரி மாடல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க
இந்த சிஎஸ்டியவே வந்து யூஸ் பண்ணுங்க. அதுவும் ஒருத்தர் வந்து என்ட்ட டிஎம்ல கேட்டிருந்தாரு. இந்த சிஎஸ்டி வந்து லாஜிக்கலான இடத்துல இருக்கணும். ஸோ அப்புட்னா அந்த சிஎஸ்டிக்கு வந்து பவர் வந்து கொஞ்சம் கூட அதிகமா இருக்கும். ஸோ இப்படிதான் கைஸ் இந்த என்ட்ரி வந்து எடுத்தேன். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய பிரேக் டவுன்ஸ் வேணும் அப்படின்னா, என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிட்டு டிஎம்ல வந்து சொல்லுங்க. நான் வந்து கன்சிடர் பண்றேன். ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ புரியல அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் இத பத்தி லைக் நான் எப்படி வந்து ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு டீட்டெயில்டான சீரிஸ் வந்து என்னால முடிஞ்சுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து குடுக்குறேன். தேங்க் யூ கைஸ். ஹேவ் எ கிரேட் டே.